இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும், இந்த கூட்டு எவ்வளவு காலத்துக்கு நிலைக்கப் போகிறது என்பதும் கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையில் பலருடைய கேள்வியாக இருக்குது. இதுவரைக்கும் இந்த 6 கட்சிகள் என்னென்ன விடயங்களுக்கு இணங்கி இருக்கின்றார்கள் என்று இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அதாவது இந்த அரசியல்வாதிகள் தூதர்களை சந்திப்பது முடிந்தவுடன் ஒரு புகைப்படத்தை போட்டு நான் இந்த நாட்டு தூதரை சந்தித்தேன் என்று வைத்துக் கொள்வது, ராஜதந்திரிகளுடன் பேசுகின்ற விடயங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தக்கூடியவை அல்ல. அதனை ராஜதந்திரிகளும் விரும்புவது கிடையாது. திடீரென்று சொல்லி ஜனாதிபதியை போய் சந்திப்பது, ஜனாதிபதியோடு என்ன விடயம் பேசினார்கள் என்பதே தெரியாத நிலைமை இருக்கிறது. கடந்த காலங்களில் பல நாட்டினுடைய தூதுவர்களை சந்திக்கின்ற போது நாங்கள் தூதரை சந்தித்தோம், அவ்வளவுதான். மாகாண சபையை நடத்துங்கள் என்பதுதான் இவர்களுடைய பிரதானமான கோரிக்கை என்று சொன்னால், உண்மையில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனையா அல்லது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பானதா அல்லது தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே தங்களுக்கு இடைநிலையிலே வைத்திருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்கான பிரச்சனையா? மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்தப் போகின்றோம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாடும் மிக முக்கியமாக சமகால அரசியல் பரப்பிலே, குறிப்பாக தமிழர்களுடைய அரசியல் பரப்பில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம், தமிழ் அரசியல் தரப்புகள், அதாவது தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டு அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னவ். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டு, அதன் பின்பதாக இப்போது ஜனாதிபதியை சந்தித்து தமிழ் மக்களுடைய சில அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசப்போவதாக சொல்லியிருந்தார்கள். அதிலே மிக முக்கியமானதாக மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்பதனை வலியுறுத்துவது. உண்மையில் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அல்லது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று வருகிற போது அதிலே தமிழ் அரசியல் தரப்புகள் அல்லது தமிழ் பேசுகின்ற அரசியல் கட்சிகளுடைய மிக பிரதானமான தமிழ் மக்களுடைய தேவையாக கருதப்படுவது இந்த மாகாண சபை. மாகாண சபையை நடத்துங்கள் என்பதுதான் இவர்களுடைய பிரதானமான கோரிக்கை என்று சொன்னால், உண்மையில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனையா அல்லது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பானதா அல்லது தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே தங்களுக்கு இடைநிலையிலே வைத்திருக்கக்கூடியவர்களை திருப்திப்படுத்துவதற்கான பிரச்சனையா, அப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதே நேரத்திலே குறிப்பாக இந்த தமிழ் அரசியல் தரப்புகள், அதாவது தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகளாக இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதே போல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி, இவர்களோடு அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, இந்த 6 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும், இந்த கூட்டு எவ்வளவு காலத்துக்கு நிலைக்கப் போகிறது என்பதும் கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையில் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் முஸ்லிம் காங்கிரசுடனான ஒப்பந்தங்கள், கூட்டுகள், புரிந்துணர்வுகள் சரியான முறையில் இறுதிக்கால பகுதியில் செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது அமரர் சம்பந்தனுடைய காலப்பகுதியில் இருந்தே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த காலப்பகுதியில் இந்த கூட்டை தமிழர் அரசியல் தரப்பு அல்லது தமிழ் மக்களுக்கான அரசியலை முன்னகர்த்துகின்றவர்கள் எப்படி கையாளப் போகிறார்கள்? அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பு தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? நீங்க சொல்வது போன்ற அந்த 6 கட்சிகளும் கூட்டு கிடையாது. அவர்கள் தங்களுக்கிடையில் அதனை இணைந்து தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பேசும் சமூகங்களாக தங்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு தளம் என்றுதான் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதனை ஒரு கூட்டாக பார்க்க தேவையில்லை என்பது அவர்களுடைய அடிப்படை கருத்து. இரண்டாவது, அவர்கள் 3 பிரச்சனைகளை முக்கியமான பிரச்சனைகளாக முன்வைக்கின்றார்கள். ஒன்று, புதிய அரசியலமைப்பு, அது அன்றகுமார திசாநாயக்காவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள விடயம். இரண்டாவது, இருக்கின்ற 13ஆம் திருத்தத்தினான மாகாண சபைக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது. இது ஒரு ஜனநாயக ரீதியில் கட்டாயம் இடம்பெற வேண்டும். நீண்ட காலமாக ஆளுநர்களின் கீழ் மாகாண சபைக்கான அல்லது மாகாணத்தினுடைய நிர்வாகம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த 2வது கோரிக்கையினை முன்வைக்கின்றார்கள். மூன்றாவது, காணி பிரச்சனை, அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற காணி சார்ந்த பிரச்சனைகள், அது தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது அரச படைகளுடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பதாக இருக்கலாம், அல்லது வனஜீவராசிகள் போன்ற பல்வேறுபட்ட தரப்பினருடைய பிரச்சனைகள் நிலப்பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த 3 பிரச்சனைகளிலும் இந்த 6 கட்சிகளும் பொது நிலைப்பாட்டுக்குள் என்னென்ன விடயங்களில் வர முடியுமோ அந்த விடயங்களில் வந்து அதனை அரசாங்கத்துடன் பேசுவது, வெளிநாட்டு தரப்புகளுடன் பேசுவது என்பதுதான் அவர்களுடைய இலக்காக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து பேசுகின்றார்கள். தற்பொழுது
நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தையினுடைய தகவல்களைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனெனில் தனியே தமிழரசு கட்சியாக சென்று சந்திப்பதோ அல்லது முஸ்லிம் கட்சிகள் தனியே சந்திப்பதோ என்பதை கடந்து தமிழ் பேசும் சமூகமாக சில நிலைப்பாடுகளை முன்வைப்பது என்பது அரசாங்கத்திற்கு கட்டாயம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படும். அதே நேரம் இன்றைய தினம் டில்வின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்தப் போகின்றோம், ஆனால் எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைகின்றார்கள். குறிப்பாக அவர் குறிப்பிடுவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாச போன்ற தரப்பினர் ஒன்றிணைந்து இந்த நீதியரசர்களுக்கு வழங்கப்படுகின்ற நீடித்த காலம், அவர்கள் தற்பொழுது வயது முடிவு என்பது 65 வயதாக இருக்கின்றது, அதனை நீடிப்பது தொடர்பிலான விவாதம், அதாவது பல வழக்குகள் தேங்கி இருக்கின்றது, அதனை முடிப்பதற்கு இவர்களுக்கு காலத்தை நீடிப்பது என்பது அது அரசியலமைப்பில் ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், அது பொதுமக்களுடைய அபிப்பிராயமும் அங்கு முக்கியமானது போன்ற விடயங்கள் எல்லாம் தென்னிலங்கையில் பேசப்படுகின்றது. அதனை டில்வின் சில்வா கூறுகின்றார், இல்லை, இவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாகத்தான் அதனை இவர்கள் குழப்ப ஒரு முயற்சியினை முன்னெடுக்கின்றார்கள் என்று. எனினும் முன்னாள் சட்டத்திறனிகள் சங்கத்தினுடைய தலைவர், தற்பொழுதைய சட்டத்திறனிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் போன்றோர் எல்லாம் அந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கின்றார்கள். இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தவறுக்கான முன்னுதாரணமாக அமையும் என்பது அவர்களுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுகின்ற சமூகமாக ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைப்பது அல்லது அவர்களிடம் சென்று கலந்துரையாடுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஆனால் இன்னும் இந்த 6 கட்சிகளுடன் இணைந்து செயல்படாத வேறு தரப்புகளும் இருக்கின்றார்கள். அவர்களையும் இவர்கள் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி இவர்களுக்கு இடையில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், என்னென்ன விவகாரங்களை பேச போகின்றோம் என்று. இதுவரைக்கும் இந்த 6 கட்சிகள் என்னென்ன விடயங்களுக்கு இணங்கி இருக்கின்றார்கள் என்று இதுவரை வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இவர்கள் என்ன விடயத்தை அனுரவுடன் பேசுவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். நிச்சயமாக ஒரு விடயம் மிக தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இவர்களுடைய அந்த ஒருமித்த நிலைப்பாடு தொடர்பான வெளிப்படுத்தல்கள் தெளிவாக இல்லை. அதாவது மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அல்லது பொறுப்பு குரல் என்பது இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான பண்புகள். ஆகவே ஒரு அரசியல் தரப்பாக இவர்கள் ஒன்றிணைக்கிறார்கள். நான் சொன்னது போல கூட்டு இல்லை, அவர்கள் ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேச போகிறார்கள் என்றாலும் அவர்கள் எப்படியாக இருந்தாலும் தமிழ் மக்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய குரலாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை சந்திக்க போகிறார்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க போகிறார்கள் என்று சொன்னார். இங்கு இருக்கக்கூடிய காலங்காலமாக பின்பற்றப்படுகின்ற விடயம் அதுதான். அதாவது இந்த அரசியல்வாதிகள் தூதர்களை சந்திப்பது, முடிந்தவுடன் ஒரு புகைப்படத்தை போட்டு நான் இந்த நாட்டு தூதரை சந்தித்தேன் என்று வைத்துக் கொள்வது. இந்த சந்திப்புகளுக்கு முன்பதாக என்ன விடயத்தை பேச வேண்டும், எதை தெரிவிக்க வேண்டும், துறை சார்ந்த புத்திஜீவிகளோடு தொடர்பாக பேசுவதில்லை. எல்லோருக்குமே எல்லா விடயங்கள் தொடர்பான தெளிவும் இருக்க போவதில்லை. ஆகவே அதுபோலதான் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு அல்லது தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகளினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான தெளிவுகளும் இருக்காது. ஆகவே ஒரு பொதுவான புத்திஜீவிகளோ அல்லது சமூக மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது இந்த அரசியல் சூழலில் தங்களை வழிநடத்துவார்கள் என்று நம்புகின்றவர்களையோ ஆக குறைந்தது ஒரு கூட்டமாவது செய்து நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க போகிறோம், மக்களுடைய பக்கமாக இதை முன்வைக்க வேண்டும், இப்படியான ஒரு கருத்து கேட்கின்ற விடயம் அல்லது மக்களிடமே நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், உங்களுடைய தொகுதி மக்கள் இருக்கிறார்கள், ஆகவே அவர்களோடு சந்திப்பு, இப்படி எதுவுமே இல்லாமல் திடீரென்று சொல்லி ஜனாதிபதியை போய் சந்திப்பது, ஜனாதிபதியோடு என்ன விடயம் பேசினார்கள் என்பதே தெரியாத நிலைமை இருக்கிறது. கடந்த காலங்களில் பல நாட்டினுடைய தூதுவர்களை சந்திக்கின்ற போது நாங்கள் தூதரை சந்தித்தோம், அவ்வளவுதான். என்ன விடயம் பேசப்பட்டது, எதனை வலியுறுத்தினீர்கள், இப்படியான எதுவுமே இருக்கவில்லை. ஆகவே இந்த விவகாரம் என்பது அல்லது இந்த கூட்டு என்பது தவறானது அல்ல. இந்த கூட்டு என்பது காலத்தினுடைய தேவையானது. அது கூட்டு இல்லை தளம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், ஒருமித்த குரலை வெளிப்படுத்த போகிறோம் என்று முயற்சிக்கிறார்கள், ஒன்றாக சேர்ந்து சந்திக்கிறார்கள் என்கின்ற போது அவர்கள் ஒரு கூட்டாக அந்த இடத்துக்கு போகின்ற அடிப்படையிலே இவர்களுடைய இந்த நகர்வு வரவேற்கப்படக்கூடியதாக இருந்தாலும் இது வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும்.
மக்களுக்கான பொறுப்பு குரலோடு இருக்க வேண்டும். நாங்கள் ஜனாதிபதியிடம் என்ன பேசப் போகிறோம், எதை பேசி வந்தோம் என்கின்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இவர்கள் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவையே இன்னமும் முறையாக வெளிப்படுத்தவில்லை என்று சொல்கிற போது இவர்கள் சென்று எதை பேசப் போகிறார்கள், அதன் பின்பதாக இருக்கக்கூடிய விடயங்கள் எப்படி வெளிப்படுத்தப்பட போகிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பும் பல தடவைகள் இலங்கையினுடைய ஜனாதிபதிகளாக இருந்திருக்கக்கூடியவர்களை தமிழ் தரப்புகள் சந்தித்திருக்கிறது. அதனுடைய முன்னேற்றங்கள் தொடர்பாக மக்களுக்கு இதுவரைக்கான தெளிவு இல்லை. ஆக இப்படி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய காலப்பகுதியில் இழுத்தடிப்பு செய்கிறார்கள், சந்திப்பதற்கு இழுத்தடிப்பு என்று இப்படியெல்லாம் இருந்திருந்தது. ஆகவே இது அது போன்ற ஒரு நிலைமைதான் இதிலும் அமையப் போகிறதா? அதை தாண்டி இங்கு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒன்றாக போக போகிறோம் என்று சொல்கின்றவர்கள், குறிப்பாக கடந்த காலங்களில் அரசியல் நிலைப்பாடுகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருக்கலாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆக இருக்கலாம், அவர்கள் காலப்பகுதியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுகளோடு சேர்ந்து இயங்கி இருக்கக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்கள் வருகிற போது, குறிப்பாக உதாரணமாக சொல்லிக்கொள்ளக்கூடியது கிழக்கு மாகாண சபையினுடைய 2011ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மாகாண சபை அமைக்கப்படுகிற போது அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களோடு இருந்தது. இவர்கள் முஸ்லிம் காங்கிரசிடம் 7 இருக்கிறது. ஆகவே சம்பந்தன் அவர்கள் அழைக்கிறார் சேருவோம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் அப்போது ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இப்படியான நிறைய பாடங்கள் இருக்கிறது. அதே போல சில பிரதேச சபைகளில் முதல் 3 வருடம் உங்களுக்கு, இறுதி 1 வருடம் உங்களுக்கு என்று சொல்லி தீர்மானம் எட்டி இருந்தாலும் அப்படியான எதுவுமே இடம்பெறவில்லை. இறுதி கால பகுதியிலும் அவர்களே இருந்தார்கள். கட்சியில் இருந்திருக்கக்கூடியவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்கின்ற குறைபாடு தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகளிலே அடிக்கடி விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை மீளவும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, ராஜதந்திரிகளுடன் பேசுகின்ற விடயங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தக்கூடியவை அல்ல. அதனை ராஜதந்திரிகளும் விரும்புவது கிடையாது. ஆனால் தமிழர் தரப்பு தாங்கள் என்ன விடயத்தை பேச வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். நான் நினைக்கவில்லை இங்கிருக்கின்ற சமூக பிரதிநிதிகள் அந்த அளவு தூரம் ஒரு ஆராய்ச்சி செய்து இவ்வாறான ஒரு கட்டமைப்பு தேவை என்று கூறக்கூடிய அளவில் சிவில் தரப்புகளும் கிடையாது, சிவில் கட்டமைப்புகளும் அவ்வாறு கிடையாது. ஆகவே கட்சிகள் தாங்களாக ஒருங்கிணைந்து அல்லது கட்சிகளாக சென்று ஜனாதிபதியோ பிரதமரை சந்திப்பது என்பது ஒரு தவறான விடயமாக பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்பன அது முக்கியமானவை. அந்த கோரிக்கைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய கோரிக்கைகளும் மிகவும் முக்கியமானது. நேரடியாக புதிய அரசியலமைப்பு விவகாரம் அல்லது மாகாண சபை தேர்தல், நில மீட்பு பிரச்சனை என்ற இந்த 3 பிரச்சனைகளை பற்றியும் தான் பேச போகின்றார்கள் என்றால், இது சாதாரணமாக அன்றகுமார திசாநாயக்காவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசுகின்ற ஒரு விடயமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு செயல் திட்டத்துடன் இந்த நில பிரச்சனை சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் வடகிழக்கில் இருக்கின்றன. இந்த விடயங்களில் உடனடியாக தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றன. நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக பல்வேறு தடைகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரங்களை மிக தெளிவாக ஜனாதிபதியினால் உடனடியாக எடுக்கக்கூடிய தீர்மானங்களையும் தங்களுடைய செயல் திட்டங்களில் அல்லது பேசுகின்ற விடயங்களில் முதன்மையான விடயங்களாக முன்வைக்கின்ற பொழுது உண்மையில் இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியுமா? ஏனெனில் அவர்கள் உடனடியாக அதற்கு அன்றகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுக்கின்றாரா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையில் இந்த சந்திப்பினுடைய அடுத்த கட்டம் என்பது ஏதோ ஒரு வடிவிலான செயலாக இருக்க வேண்டும். அதனை நோக்கி இந்த கட்சிகள் முன்னகர்த்த போகின்றார்களா, அல்லது தாங்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள், ஆகவே அடுத்த கட்டம் இந்த ஒன்றிணைந்த தளம் என்பது எதனை நோக்கி செயற்பட போகின்றது என்றால், இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியுடன் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை, வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்த ஒரு பேச்சுவார்த்தை, அடுத்த கட்டம் நாட்டுக்கு வெளியில் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது. இதுதான் இந்த புதிய தளத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும். அதனை நோக்கித்தான் இவர்கள் செயற்படுகின்றார்களா என்பதுதான் இங்கு கேள்வி. ஒரு அரசியல் கட்சிகளாக, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை சாதாரணமாக அனைத்து தரப்பினராலும் விமர்சனம் செய்ய முடியாது. ஏனெனில் கடந்த காலங்களிலும் இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சந்திப்புகளின் பொழுது எந்த தரப்பினுடைய அனுசரணையுடனேயோ அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளினை பெற்று அவர்கள் சந்தித்தது கிடையாது. ஈழத்தமிழ் அரசியலில் அந்த மரபே கிடையாது என்றுதான் கூற முடியும், இல்லையா? நிச்சயமாக இப்படியான ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நாங்கள் இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஊகங்களை பேச முடியும், அல்லது கடந்த கால படிப்பினைகளின் அடிப்படையில் சில விடயங்களை பேசிக்கொள்ளலாம். ஆனால் எதிர்வருகின்ற 3ஆம் தேதி ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் பேசுகின்ற விடயங்கள், அவர்கள் பேசி முடித்த பின்பு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள், சொல்லப்பட்ட தீர்வுகள், முடிவுகள், இவற்றை மக்களிடையே பகிரங்கப்படுத்தினால் தொடர்பாக தொடர்ந்தும் பேசலாம். நன்றி பிரஷ்ணு, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி.
நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேச இருக்கிறோம் தமிழர் அரசியல் தரப்புகளாக அல்லது தமிழ் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான முயற்சி. அந்த முயற்சி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேசியிருக்கிறோம். மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.